Good morning, students. Now we are going to see about the 11th standard physics unit 2 kinematics. In this lesson we will learn about what is projectile motion. Okay, what is projectile motion? The introduction of this concept is when an object is thrown in the air with some initial velocity. Okay, it's with some initial velocity and then allowed to move under the action of gravity alone. The object is known as projectile. Projectile அப்படின்னா தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா, எரிபொருள்னு தமிழில் சொல்லுவாங்க, தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருள். The path followed by the particle is called its trajectory அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அப்போ இந்த what is projectile அப்படின்னு கேட்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பேராலேயே 2 மார்க் கொஷின் what is projectile அப்படின்னு கேட்கலாம், what is trajectory அப்படின்னு கேட்கலாம். ஸோ what is the examples of projectiles are an object dropped from window of a moving train, and a bullet fired from the rifle, and a ball thrown in any direction, a javelin or shot put thrown by an athlete, a jet of water issuing from the hole near the bottom of the water tank. ஓகேவா? ஒரு புல்லட் வந்து ரைஃபிள்லேருந்து போகுது அப்படின்னா தட் இஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன். தென் ஏ பால் த்ரோன் அண்ட் எனி எந்த டைரக்ஷன்லேருந்து ஒரு பால் வந்தாலும் அது வந்து என்னது ப்ரொஜெக்டைல் மோஷன் தான். ஜாவ்லின் த்ரோ, அதுவும் ஜாவ்லின் மீன்ஸ் எவ்வாறு ஈட்டி எறிகிறது, ஷார்ட் புட் குண்டு எறிகிறது எல்லாமே வந்து என்னது ப்ரொஜெக்டைல் மோஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏ ஜெட் ஆஃப் வாட்டர் இஷ்யூயிங் ஃப்ரம் த ஹோல் நியர் த பாட்டம் ஆஃப் த வாட்டர் டேங்க், இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. It is found that projectile moves under the combined effect of two velocities. ரெண்டு வெலாசிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹரிசாண்டல் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அண்ட் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகே, யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஹரிசாண்டல் டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெலாசிட்டி எப்பயுமே என்னவாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். இட் வில் நாட் சேஞ்ச் ப்ரொவைடட் தேர் இஸ் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத பட்சத்தில் அது யூனிஃபார்ம் வெலாசிட்டியாகவே போயிட்டுருக்கும். யூனிஃபார்ம்லி சேஞ்சிங் velocity, that is increasing or decreasing in the vertical direction. vertical directionல அது யூனிஃபார்மாக என்ன பண்ணிட்டு இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது யூனிஃபார்ம்லி சேஞ்சிங் வெலாசிட்டி vertical directionல இருக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டு வெலாசிட்டி, யூனிஃபார்ம் வெலாசிட்டி இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன், யூனிஃபார்ம்லி சேஞ்சிங் வெலாசிட்டி இந்த vertical direction அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தென் there are two types of projectile motion. One is the projectile given an initial velocity in the horizontal direction, that is horizontal projection. ஓகேவா? ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், ஒரு கட்டடத்தில் மேலே நின்று என்ன பண்ணுற, ஒரு பாலை த்ரோ பண்ணுற அப்படின்னா அது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். இதில் வந்து ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எதுவுமே வர போகிறதில்ல, ஆங்கிளை பற்றி எதுவும் பேச போகிறதில்ல. இந்த ப்ரொஜெக்டைல் கிவன் இன் இனிஷியல் வெலாசிட்டி அட் த ஆங்கிள் ஆஃப் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? அப்போ ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து நின்றுட்டு பர்டிகுலர் ஹைட்டில் நீ ஒரு பாலை த்ரோன் பண்ணி அது கீழே விழுது அப்படின்னா அது ஆங்கிளை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? To study the motion of the projectile, let us assume that air resistance is neglected. Air resistance என்ன பண்ணியிருக்கணும், நெக்லெக்ட் பண்ணியிருக்கணும். The effect of due to rotation of the earth and the curvature of the earth is negligible. அந்த curvature, effect of rotation எதை பற்றியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை கணக்கில் எடுத்துக்கூடாது. Then acceleration due to gravity is constant in magnitude and direction at all points of motion of all the of the projectile. அப்போ அந்த ப்ரொஜெக்டைல் தூக்கி எரியிற இடத்துல என்னமா இருக்கணும், அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து சேமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை எல்லாம் சொல்கிறாங்க. தென் வாட் இஸ் ப்ரொஜெக்டைல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்? கன்சிடர் a projectile, say a ball thrown horizontally with an initial velocity u from the top of the tower h. ஓகே, ஒரு கட்டடத்தில் இருந்து என்ன பண்ணுறோம், ஒரு பில்டிங்லேருந்து யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டியோட என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ரொஜெக்டெல்லாம் தூக்கி போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலை தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. as the ball moves it covers a horizontal distance due to its uniform horizontal motion. அப்போ இங்கே யூக்கு நேராக ஒரு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஹரிசாண்டல் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லைன் வந்து யூனிஃபார்மாக எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் அங்கே என்னவாக இருக்கும், அந்த அங்கே யூஎக்ஸுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. யூஎக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ எந்த இடத்துல ரெண்டு கோடாக பிரியுதோ அந்த இடம் வரைக்கும் என்னவா இருக்கும், யூஎக்ஸ் வந்து யூஎக்ஸ் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு,
கீழே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து என்ன ஆகாது, மாறாது. எங்கே ஸ்டார்ட் பண்ண கீழே அந்த வேரியாக ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல என்ன ஆகும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 2 கோடுமே எந்த இடத்து வரைக்கும் ஜாயினாக வந்திருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓங்கிற புள்ளியிலேருந்து யூங்கிற ஒரு வெலாசிட்டி வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு ஹரிசாண்டல் டைரக்ஷன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஓபி அப்படிங்கிற 2 லைன் போட்டிருக்காங்க. யூங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனை இன்சிஸ்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்போ எந்த இடத்து வரைக்கும் அந்த 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 பாயிண்ட் வந்து ஜாயினாக இருக்கும், அந்த லைன் வந்து ஜாயினாக இருக்கும், அது வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கும். எப்போ வந்து அந்த லைன் வந்து வேரியாக ஆரம்பிக்குதோ அந்த இடத்துலேருந்து என்ன ஆகும், அந்த யூஒய் வந்து வேரியாக ஆரம்பிக்கும். யூஒய் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே மாதிரி யூனிஃபார்மாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஓலேருந்து நம்ம ஹரிசாண்டல் கீழே வரைக்கும் ஏ வரைக்கும் உள்ள ஹைட் வந்து என்ன அப்படின்னா ஹைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன். Velocity u and the vertical downward distance because the constant acceleration due to gravity. அப்போ எப்போ வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆயிருக்கு, ஆக்சலரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எப்போ வந்து வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அங்கே அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகாது, ஆக்சலரேட் ஆகாது, முடுக்கம் அடையாது அப்படிங்கிறது அர்த்தம். தமிழில் முடுக்கம்னு சொல்லுவாங்க. Thus under the combined effect of ball moves along the path OPA. அந்த பால் வந்து எந்த வழியாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஓபிஏ வழியாக போயிட்டுருக்கு. த மோஷன் இஸ் இன் அ 2-dimensional plane. இந்த மோஷன் வந்து இந்த மூமெண்ட் வந்து எத்தனை டைமென்ஷன் பேஸ் பண்ணியிருக்குன்னா 2 டைமென்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு. எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 டைமென்ஷன். லெட் த பால் டேக் டைம் t to reach the ground at point A, and the horizontal distance traveled by the ball is x of t is equal to x, and the vertical distance traveled is y of t is equal to y. We can apply the kinematic equations along the x direction and y direction separately. அப்போ எக்ஸ் டைரெக்ஷனுக்கு என்ன கைனமேட்டிக் ஈக்குவேஷனோ அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணுமோ அதை தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். தென் ஒய் டைரெக்ஷனுக்கு என்ன கைனமேட்டிக் ஈக்குவேஷனோ அதை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். தென் ரெண்டையும் கம்பைன் பண்ணி வி ஷுட் மேக் அ ஃபார்முலா. என்ன பாத் வந்து என்ன கைனமேட்டிக்ஸ் என்ன மாதிரியான மூமெண்ட் வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Since that this is a 2-dimensional motion, the velocity will have both the horizontal component ux and vertical component uy. Okay, now let us see the projectile in horizontal projection. இப்போ ஹரிசாண்டலாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுறோம், த்ரோ பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் ஒரு பில்டிங்கில் நின்றுட்டு ஒரு பாலை வந்து த்ரோ பண்ணுறோம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? Consider a projectile, say a ball, thrown horizontally with an initial velocity u from the top of the tower of height h. From the figure, that ball acting in the path OPA. அந்த ஃபிகரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓபிஏ அப்படிங்கிற பாத் வழியாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஏ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பால் இஸ் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு y. Since this is 2-dimensional motion, the velocity will have both horizontal component ux and the vertical component uy. Then motion along x-axis, ஹரிசாண்டல் டைரக்ஷன் மோஷன். அந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் அந்த மோஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துலேயே உங்களுக்கு தெரியும் யூஎக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலை. யூஎக்ஸ் வந்து என்னது, கான்ஸ்டன்ட். ஏ வந்து அந்த யூஎக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகலை, அந்த இடத்து வரைக்கும் ஆக்சலரேட் ஆகலை. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் and s is equal initial velocity u is equal to ux is nothing but constant அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் நோட்டில் எழுதும்போது பக்கத்தில் நோட் பண்ணிக்கோ. ux is equal to constant அப்படிங்கிறத அடுத்தே கொடுத்துருக்கோம். ஸோ த இனிஷியல் வெலாசிட்டி யூஎக்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோ. த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ப்ரொஜெக்டில் அட் அ டைம் டி ஃப்ரம் த செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர். நீங்கள் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. இதில் வந்து ஏன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கிறோம், ஏன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கூடாதா, தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எஸ்ஸுங்கிற டேர்ம் வரல. வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசலை. ஓகேவா? இதுவே தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைமை பற்றி பேசலை. அப்போ டைமுங்கிறதும் இம்பார்ட்டண்ட்
அப்போ இங்கே இம்பார்ட்டன்ட் தான். அப்போ டைமுங்கிறத நம்ம அதில் கன்சிடர் பண்ணணும். அப்போ அந்த டைமுங்கிற விஷயமும் இனிஷியல் வெலாசிட்டிங்கிற நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயமும் ஆக்சலரேஷன் அப்படிங்கிற விஷயமும் எந்த ஈக்குவேஷனில் முழுசாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். தட் இஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ எஸ்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். யூங்கிறது யூஎக்ஸ் பிகாஸ் அந்த பார்ட்டிக்கல் மூவிங் இன் எக்ஸ் டைரக்ஷன். சரியா? எப்போ வந்து அது வேர்ட்டிக்கலாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்குதோ அது யூஐ டைரக்ஷனுக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹரிசாண்டல் டைரக்ஷன் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் அண்ட் ஏங்கிறது 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி. அந்த டேர்ம் செகண்ட் டைம் ஃபுல்லாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும் பிகாஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. Okay, now let us see the motion along the downward direction, that is y-axis. Here u is equal to uy is equal to 0. ஏன்னா என்ன ஆயிருக்குங்க, ui வந்து வேரியாக ஆரம்பிச்சிருக்கு. வியா வந்து மாற விஒய்யா கன்சிடர் பண்ணிடும். வியா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, விங்கிறது அந்த ஃபைனல் வெலாசிட்டி வரையும் வரும். அப்போ அந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது 0. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எப்போ 0 ஆகுதோ, வேரியாக ஆரம்பிக்குதோ, a is equal to g, s is equal to y. From the second equation, s is equal to ut plus half at square. இப்போ sங்கிறது இது வந்து y axis நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்னா s is equal to y. sங்கிறது y, uங்கிறது 0 and aங்கிறது g because it travels in a vertical direction, acceleration due to gravity அப்படிங்கிறதுனால gங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வேல்யூவில் நம்ம அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா y is equal to 0 plus half gt square, y is equal to half gt square. ஓகேவா? this is equation 2. already we know that x is equal to uxt. இது முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் அந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில். அப்போ நம்ம அப்படி கம்பைன் பண்ணி ரெண்டையுமே கம்பைன் பண்ணணும் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ டீங்கிற எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் இன்ட்டு டி. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், டீயை வந்து நம்ம டீயை கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் எக்ஸ் பை யூஎக்ஸ். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. we can write this as t is equal to x by ux. Substitute the equation 3 in equation 2. Finally we get what? Y is equal to half g into x by ux whole square. இதை நம்ம தனியாக எழுதணும் அப்படின்னா half g x square divided by ux square. இப்போ வந்து எது வேரி ஆகும் அப்படின்னா எக்ஸோட தான் வேரி ஆகும். ஓகேவா? அப்போ g by 2ux ஸ்கொயர். எதுக்காக இதெல்லாம் கான்ஸ்டன்ட்? ஜிங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா அந்த கண்டிஷன்லேயே இருக்குது. அதுதான் ஜி வந்து அந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுங்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த டெரிவேஷனே நம்ம போட்டிருக்கோம். யூஎக்ஸுங்கிறதும் கான்ஸ்டன்ட். ஹரிசாண்டல் டைரக்ஷனில் அதோட இனிஷியல் வெலாசிட்டி எப்போயுமே என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த டேர்ம் எல்லாம் என்ன பண்ணுறோம், கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம கேன்னு நான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா y is equal to kx square. This is equation 4. Here k is equal to g by 2ux square is equal to constant. Equation 4 is the equation of parabola. இந்த ஈக்குவேஷன் 4 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பேரபோலாவோட ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ the path followed by the projectile is a parabola, curve OPA. ஓகேவா? this is important 5 mark. Prove that a curve path followed by the projectile is parabola அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறத கொஷின் கேட்கலாம். கொஷின் கேட்டால் நான் எழுதி ஸ்லைட் போட்டிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஓகேவா? now let us see the time of flight. ஓகேவா? ஓபிஏங்கிற பாத்தில் அந்த ப்ரொஜெக்டைல் ட்ராவல் ஆகி வரும்பொழுது ஓலேருந்து ஏயை ரீச் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ தட் இஸ் த டைம் ஆஃப் ஃப்ளைட்னு அப்படின்னு அர்த்தம். டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு ஹிட் த கிரவுண்ட் இஸ் கால்ட் த டைம் ஆஃப் ஃப்ளைட். கன்சிடர் an example of the tower and projectile. Let h be the height of the tower and t be the time taken by the projectile to hit the ground. We know that sy is equal to uy into t plus half at square. Here SYங்கிறது என்னது, அந்த பில்டிங்கோட ஹைட். ஓகே, தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். டீங்கிறது நம்ம கேபிட்டல் டி நம்ம முதலே கொடுத்தாச்சு. யூஒய் வெர்டிக்கல் டைரக்ஷனில் யூஒய் 0, ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி அப்படிங்கிறத இந்த டேர்ம் மேலே என்ன பண்ணுறோம் நம்ம அந்த ஃபைனலி வி கெட் அதை அந்த வேல்யூவில் நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர், ஹச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். Through which we can get what?
t square is equal to 2h by g. So the time of flight t is equal to root of 2h by g. This is equation 7. The time of flight for projectile motion depends on height independent on ux. ux-ஐ பேஸ் பண்ணி அது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இஃப் a ball இது வந்து கேட்கலாம், கண்டிஷன் கொடுத்து இது என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்கலாம். இஃப் ஒன் ball falls vertically and another ball is projected horizontally with some velocity, both the balls will reach the bottom at the same time. அதாவது வேர்டிக்கலாக ஒரு பாலை போடுறோம், ஹரிசாண்டலாக ஒரு பாலை வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம், ப்ரொஜெக்டைல் மோஷனில் கொடுக்குறோம். இப்போ ரெண்டுமே ஒரே டைமில் கிரவுண்டை ரீச் பண்ணுது அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன், வாட் இஸ் த ரீசன்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட்டை பேஸ் பண்ணியிருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி யூஎக்ஸை பேஸ் பண்ணி இல்லை, ஹரிசாண்டல் வெலாசிட்டியை யூஎக்ஸை வந்து பேஸ் பண்ணி இல்லை. தட் இஸ் த ரீசன் வை இந்த 2 balls thrown vertically and horizontally reach the ground at the same time அப்படிங்கிறது ரீசனாக நீங்கள் எழுதணும். ஓகேவா? இதை வச்சு கூட என்ன பண்ணலாம், நீங்கள் 2 marksல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. Now let us see the horizontal range. The horizontal distance covered by the projectile from the foot of the tower to the point where the projectile hits the ground called horizontal range. Sx is equal to uxt plus half at square. ஓகேவா? ஹரிசாண்டல் ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஹரிசாண்டல்னு வந்துட்டாவே அங்கே என்ன டேர்ம் வரணும், எக்ஸுங்கிற டேர்ம் வரணும். ஓகேவா? அப்போ எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி ப்ளஸ் half at square. அப்போ யூஎக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே ஆக்சலரேஷன் நடக்கலைன்னு அர்த்தம். அப்போ எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர், யூஎக்ஸுங்கிறது யூ அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, டீங்கிறது கேபிட்டல் டி. ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், r is equal to ut plus 0, r is equal to ut. So we know that t is equal to root of 2h by g. அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு r is equal to u 2h by g. இப்போ ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து இனிஷியல் வெலாசிட்டியையும் டைமையும் கொடுத்து கேட்டாங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் r is equal to ut அப்படிங்கிறத நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இதுவே வந்து ஹைட்டை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க, சம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற எயித் ஈக்குவேஷனை போட்டு தான் என்ன பண்ணணும், சம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ த above equation implied that the range is r is directly proportional to the initial velocity u and inversely proportional to the acceleration due to gravity. Okay, simply r is directly proportional to u, r is inversely proportional to 1 by g. எப்போ வந்து அந்த ப்ரொபோர்ஷனலுக்கு ஆப்போசிட் சைடில் டினாமினேட்டரில் அந்த டேர்ம் வந்துருச்சோ அது ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று என்ன பண்ணும், குறையும். அப்போ ஜி வந்து என்ன ஆகும், ஜி வந்து குறைஞ்சா ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஜி வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து குறையும். ஓகேவா? திஸ் இஸ் த ரிலேஷன் ஆஃப் த ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் அ ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ்க்கு இது போதும். இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் இருந்து என்ன மாதிரி 2 mark கேட்கலாம், 2 mark கேட்கலாம், அண்ட் சம்ஸ் கேட்கலாம், அண்ட் ஒவ்வொரு டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறத தனியாக 3 markல கேட்கலாம், ஹரிசாண்டல் ரேஞ்சுங்கிறத தனியாக 3 markல கேட்கலாம், இல்லை அந்த பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் அ பேரபோலா ப்ரூவ் தட் அப்படிங்கிறது கேட்கலாம். நிறைய கொஷின்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டாவே என்ன பண்ணலாம், நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இதிலிருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். ஓகேவா? அப்போ நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுக்குரிய கொஷின்ஸ் கொஞ்சம் இன்றைக்கி கொஷின் வந்து ட்ரிக்கியாக தான் கேட்பேன். ஸோ எல்லாரும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.